நடக்கப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவாரா? இல்லை இந்த தேர்தலும் 2021 தேர்தல் மாதிரி தான் முடியுமா? இல்லை அந்த தேர்தலுக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷனோட நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் தோல்வி தான் பெறுவார் என்ற அந்த கட்டமைப்பு இந்த தேர்தலையும் கட்டமைக்கப்படுமாங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாகவே இந்த காணொலியில் பார்ப்போம். முதல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் 2025 ஆக பெரும் போராட்டங்களையும் ஆகப்பெரிய ஒரு மாநாடுகளையும் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. தனி ஒருவனாக இந்த அரசியல் களத்தில் நின்றுருக்காருங்கிறதுல யாராலையுமே ஒரு குறை அளவு கூட, ஒரு இம்மி அளவு கூட அவருடைய அரசியல் செயல்பாடுகளில் குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்குங்கிறத நம்மளால் கள சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. இதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம். முதல்ல என்னுடைய தொகுதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகள்லாம் போயிட்டு என்னுடைய நண்பர்களும் அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்கும் பொழுது, ஒருவேளை சீமான் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் நீங்கள் சீமானுக்கு வாக்கு செலுத்துவீங்களான்னு கேட்கும்பொழுது, நான் கேட்டது நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கிட்ட இல்லை, பொதுமக்கள்கிட்டையும் திமுக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள்ட்டையும் கேட்கும்பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, சீமான் அவர்கள் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்தில் இருக்காரு, ஆக பெரும் போராட்டங்கள் நடத்தியிருக்காரு, பெரிய பெரிய மாநாடுகள் நடத்தியிருக்காரு, அவருடைய சக்திக்கு இயன்ற அளவுக்கு ஒரு மாநாடுகள் எல்லாம் பெரிய அளவுக்கு நிகழ்த்தி காட்டியிருக்காரு, அவர் மேலே தனிப்பட்ட அளவில் நமக்கு ஒரு விமர்சனங்களும் வன்மம் இருந்தாலும் அவருடைய அந்த போராட்டங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே சென்று அவர் போகிறாரா, இல்லை அவருடைய உண்மையான முகம் கிளி தெரியப்படும், அங்கே போயிட்டு சும்மா மற்ற தலைவர்கள் மாதிரி இருப்பாரா அப்படிங்கிற அந்த தோற்றம் அந்த மக்களுக்குள்ளே உருவாகிருக்குங்கிறத பார்க்க முடியும். திமுக அதிமுகவுக்கு பரம்பரையாக வாக்கு செலுத்துவர்கள்ட்ட கூட அந்த மாதிரியான ஒரு தோற்றங்கள் பார்க்க முடிகிறது. அதுவும் இல்லாமல் அவர் சீமானவர்கள் போட்டி போகிறாரு அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், பேச்சு ஆற்றல் நிறைந்தவர்கள் கூட ஒவ்வொரு கிராமங்களாக சென்று, ஒவ்வொரு வீடுகளாக சென்று நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த முழக்கங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. அந்த முழக்கங்கள்லாம் கேட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வெற்றி பெறுவாருங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் எல்லா ஊடகங்களையும் வெளிவருங்கிறது பொதுவான மக்களுடைய பார்வையாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் நின்னாலே அவர்களுடைய தோற்றம்லாம், இவர் பேசக்கூடியதெல்லாம் அவர் சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு நமக்காக பேசுகிறாராங்கிற அந்த தோற்றத்தையாவது பொதுமக்கள்கிட்டையும் மற்றபடி அதிமுக திமுக வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் மத்தியில் பார்க்க முடியுது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் உள்ள இருக்கக்கூடியவர்கள் சீமான் வந்தார்னா கண்டிப்பாக சீமானுக்கு ஓட்டு போட மாட்டேன், சீமானுக்கு எதிராக நிற்கக்கூடிய யார் வலிமையாக நிற்கக்கூடாதோ அவருக்கு நான் பிரச்சாரம் பண்ணுவேங்கிற மாதிரி டிவிக்கு அப்படியே நண்பர்கள் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது பலிக்காது. அது டிவிகேல நிற்கக்கூடிய அந்த நபர்களும் பயப்படுவாங்க. திரு சீமான் அவர்கள் மற்றும் அந்த கட்சிகளை திமுக அதிமுக டிவிகேல எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் சீமானுடைய அந்த வலிமையான உக்கிரமான பேச்சுகளுக்கு தாக்கு பிடிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா போன முறையே சீமான் அவர்கள் வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தினால தான் நாம் தமிழர் கட்சி ரொம்ப அசால்ட்டாக விட்டுட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அனைத்து தொகுதிகள்லேயும் பிரச்சாரத்துக்கு போனார். ஆனால் இந்த தேர்தலில் மிக வாழ்வாசாவாங்கிற போராட்டம், ஒரு தொகுதியில் கண்டிப்பாக அவருடைய செல்வாக்குகள் அனைத்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே முழுமையாக இறங்கி போராடுவாங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. மக்கள் மத்தியிலே திமுக அதிமுக அழிக்கக்கூடிய மக்கள் சொல்லுவதே, சீமான் நின்னா கண்டிப்பாக போடுவோம், மற்றபடி எங்களுக்கு யாரும் நல்லதெல்லாம் ஒன்று செய்யலை, அவர் நின்னார்னா கண்டிப்பாக அவர் சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புவோங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான குரல் தான் நாங்கள் கருத்து கணிப்பு கேட்ட அளவில் எல்லா மக்களும் சொன்னது. அதன் அடிப்படையில் சீமான் அவர்கள் இந்த முறை கட்டாயம் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள்ளே செல்கிறார். அவரினுடைய செயல்பாடுகள் சட்டமன்றத்திற்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்குறது நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு பொதுமக்கள் தங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் சீமான் அவர்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே போவாருங்கிறது எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது எளிமையாக நடந்துருங்கிற ஒரு அசால்ட்டு புத்திலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் இருக்கக்கூடாதுங்கிறதும் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. நன்றி.